இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான். இந்த காளை கதை தாங்க எனக்கு இருக்குது. அதாவது காளை, பிரம்மாண்டமான காளை, எப்படி இவ்வளோ புல் தேவைப்படும், ஒரு கட்டு புல் தேவைப்படும் மாடு மேய்கிறதுக்கு. பேக்கெட்டுக்குள்ளே இருக்க 2 கட்டை எடுத்து காமிச்சான்னா மாடு வந்து புல் வந்து பார்த்துச்சான், டக்குன்னு அடங்கிருச்சான். 2 கட்டுனா எதை சொல்கிற நீ? அதை காளை தான் மக்கள் கிளம்புன்றனா, 2 கட்டுனா 1.5 என்ன மூஞ்சா என்ன இது? 2 கட்டில் எப்படி காளை பசி அடங்கும்? லாஜிக் இடிக்குதே. லாஜிக்கெல்லாம் பேசுகிறீங்க என்ன இது? சரி போய் தொலை, எதையோ பேசி தொலை. நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஆட்சி அமைஞ்சதும் கிராமங்களுக்கு போவி எனக்கு புரியலைங்க. விஜயகாந்த் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆரம்பித்த உடனே சரி, பட்டி தொட்டி எல்லாம் பயணம் பண்ணார். வைகோன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார், தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் போனார். அது மாதிரி இன்னைக்கு இப்போ இருக்க முதலமைச்சர் கூட எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் போய்கிட்டே இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து தேர்தல் முடிஞ்சாலும் வரலான்னு போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போகிறார், எல்லா இடத்துக்கும் போகிறார். வேற யார்? அண்ணன் சீமான் எல்லா கிராமங்களும் போகிறார். இது வரைக்கும் கால் வைக்காத ஒரு தற்கூரி அண்ணன் இவர் தான். ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் நொட்டு வாராம், கிராமங்களுக்கு போவாராம். நாம் அண்ணன் வருவார், நம்ம இவர் ஓட்டு போட்டால் இவர் வரதுக்காக இவருக்கு நாங்கள் ஓட்டு போடணும். இவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். இவர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்வார். அது வரைக்கும் இவர் வந்து எங்களை வந்து பார்க்க மாட்டார். என்ன லாஜிக் பாருங்களேன்.